ஓகே. இதுதான் வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட்டோட ஃபுல் டிசைன் அண்ட் புரோட்டோடைப். இப்போ நான் இத ரன் பண்றேன். இது வந்து லோடிங் ஸ்க்ரீன், ஆப்போட அப்ளிகேஷன் இது. இது வந்து சைன் இன் பேஜ். அப்புறமேட்டா இது வந்து சைன் அப் பேஜ். இது வந்து நம்ம வந்து Google, Facebook அப்புறமேட்டா எக்ஸோட நம்ம லாகின் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கேன். நம்ம ஃபர்காட் பாஸ்வேர்டு அது ஒண்ணு இருக்கு. அப்புறமேட்டா இது வந்து என்ன அப்ளிகேஷன்னா, நம்ம வந்து நியர்பை நம்ம வந்து இப்போ வந்து ரூம் புக் பண்ற மாரி, நம்ம ரென்டட் ரூமும் அப்புறமேட்டா பிஜிஸ் புக் பண்ணிக்கிற மாரி. இது எதுக்குன்னா, இப்போ வந்து சென்னைக்கோ இல்ல ஏதோ ஒரு சிட்டிக்கு புதுசா போறாங்கன்னா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு பிஜியோ இல்ல ரூமோ புக் பண்றதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆப்பு. இது வந்து ஈஸி டூ யூஸ் அந்த மாரி தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனு. இப்போ வந்து நான் இங்க வந்து லொகேஷன் வந்து போரூர், சென்னைன்னு நான் சும்மா குடுத்துருக்கேன். இங்க போயிட்டு நம்ம மேப்ல வந்து லொகேஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டா இது வந்து இங்க அந்த நம்ம நியர்பை லொகேஷன்ல இருக்க டாப் பிஜிஸ் இதுல ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஒவ்வொரு பிஜிக்கும் நம்ம வந்து கான்டாக்ட், மெசேஜ் அப்புறமேட்டு அந்த அந்த பிஜில ரூம்ல வந்து என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு, ஃபெசிலிட்டீஸ், அட்ரஸோட வந்துரும். டிஸ்கிரிப்ஷன் அந்த பிஜிய பத்தி எல்லாமே வந்துரும். அதுக்கு மந்த்துக்கு எவ்வளோ ரென்ட் நம்ம புக் பண்ற ஆப்ஷனோட வந்துரும். நீங்க அந்த பிஜி வேற ஏதாவது ஃபோட்டோஸ் பார்க்கணும்னா நம்ம இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம புக் பண்ணா நம்ம அக்கவுண்ட் ஏற்கனவே லாகின் இருக்கனால நமக்கு புக் ஆயிடும். இது மாதிரி ஒவ்வொரு பிஜிக்கும் நம்ம வேணா நம்ம சர்ச் பண்ணி நம்மளுக்கு வேணா பண்ணிக்கலாம். அப்புறமேட்டா இது வந்து இது வந்து சேவ் பண்ணது. நம்ம ஏதோ ஒரு நல்ல பிஜி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அதை வந்து புக் மார்க்கோட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பிஜி சேவ் பண்ண மாதிரி வச்சிருக்கேன். அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வேணாலும் புக்கும் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டா இது வந்து புக்குடு. நம்ம ஆல்ரெடி ஏதாவது பிஜி வந்து புக் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸா அப்படின்னா, அந்த பிஜி இங்கே ஷோ ஆகும். இங்கே புக்குடுன்னு காமிக்குது பாருங்க. இதுமாதிரி நம்ம ஏற்கனவே இந்த பிஜி நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா புக்குடுன்னு காமிக்கும். அப்புறமேட்டா இது வந்து செட்டிங்ஸ். நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம எந்த லொக்கேஷன் மெயின் லொக்கேஷனில் இருக்குமோ அது. அப்புறமேட்டா ஜென்ரல் செட்டிங்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். தீம், டார்க் மோட், லைட் மோட் வேணுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஹிஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட் நம்ம வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டா இது வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ், நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணியிருந்தோம்னா இதுமாரி காமிக்கும். நம்ம வேணுன்னா மற்ற சோஷியல் பிளாட்ஃபார்மோட நம்ம கனெக்ட் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். நம்ம லாக் அவுட் வேணாலும் பண்ணிக்கலாம். லாக் அவுட் ஆகிடும். இப்போ சைன்இன் கொடுக்குறேன். அப்புறமேட்டா இது டேட்டா, நம்ம ஏற்கனவே புக் பண்ண ஹிஸ்ட்ரி வந்து இதில் காமிக்கும். ஏற்கனவே சேம் இதுதான் காமிக்கும். நம்ம வேணால் இதை கிளியர் பண்ணாலும் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமேட்டா இங்கே சர்ச் இருக்குது. சர்ச் ஆப்ஷனில் வந்து இப்போ நான் வந்து இப்போதைக்கு வந்து லோ டு ஹைன்னு நம்ம ஃபில்டரில் நம்ம கொடுத்துருக்கறனால இங்கே வந்து கம்மியான இதில் நம்ம பக்கத்தில் இருக்க எந்த பிஜி வந்து ரெண்ட் வந்து கம்மியாக இருக்கும், 5000 இருக்கும். இப்போ அது காமிக்குது. இதான் சீப்பஸ்ட்டு பிஜி. அப்புறமேட்டா 6000 அதுக்கு அடுத்த ரேட்டு காமிக்குது. இது உள்ளே போய் நம்ம வேணால் புக் பண்ணிக்கலாம். இதுதான் நான் பண்ண ஒரு பிஜி ரெண்டல் புக்கிங் அப்ளிகேஷன்.